பெரியார் படம் மட்டுமில்லை, அம்மையார் ஜெயலலிதா படத்தை அகற்ற சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அகற்றுவார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை அகற்ற சொன்னாலும் அகற்றுவார். ஏற்கனவே சசிகலாவை அகற்ற சொன்னார்கள், அகற்றினார். அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்த திரு டிடிவி தினகரன் அவர்களை அகற்றினார். இப்பொழுது தந்தை பெரியாரை அகற்றியிருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஜெயலலிதா அம்மையார் பெயர் அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரையும் அகற்ற வேண்டும் என்றாலும் அகற்றுவார். அதைத்தான் மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இதைத்தான் அகற்ற வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யாரும் அக்கறையோடு கட்டளையிடுகிறார்களோ அதை அவர் செய்வார். இப்பொழுது அதிமுக என்பது பாஜகவின் கிளை கழகமாக மாறியிருக்கிறது. ஆகவே அவருடைய மூத்த கழகம், அவருடைய தலைவர் மோடியும் அமித்ஷாவும் என்ன சொல்லுகிறார்களோ அதை அவர் நிறைவேற்றுவார். இதுதான் யதார்த்தமான உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் அதிமுக யாருடைய பிடியில் இருக்கிறது. அதிமுகவை இப்ப வழிநடத்துபவர் அமித்ஷா அவர்களா, மோடி அவர்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்களா என்றால் எல்லோருக்கும் தெரிந்த கதை. டெல்லியிலிருந்து அதிமுகவை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்குது. ஒரு ராஜ்யசபா கேட்டோம்னா நம்ம 2 கேட்டோம்னா நம்ம திமுக தரப்புல 4 இருக்குது. நாங்கள் கேட்டிருக்கோம், அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எண்ணிக்கை பிரச்சனை கிடையாது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தான் பெரியது. அந்த கணக்கில், எண்ணிக்கை கணக்கில் போகாமல் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மண்ணையும் காப்பாற்றுவதற்கான இந்த கூட்டணி திமுக, காங்கிரஸ், இந்தியா கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எண்ணிக்கையை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். புதிய கட்சிகள் வரதுனால திமுக கூட்டணி கட்சிகள் தொகுதிகளை எண்ணிக்கை கணக்கெல்லாம் குறைச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே கோரிக்கை உங்கள்கிட்ட வலியுறுத்தப்பட்டதா? அப்படிலாம் அதுவும் பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ. காங்கிரஸ் இந்த தேர்தல், அதாவது திமுகவோட ஒரு 20 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் இந்த 2026 தேர்தல் மட்டும் அந்த தொடர்ந்து காங்கிரஸ் பற்றி ஒரு சர்ச்சை போயிட்டே இருக்கு. ஒரு சர்ச்சையும் இல்லையே. என்ன சர்ச்சை? அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நீங்க வைத்தாங்க. ஒரு சர்ச்சையும் கிடையாது. நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கிறோம். தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ, தலைவர் ராகுல் காந்தியோ, எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடகரோ, நானும் எதையுமே சொல்லலையே. சில ஸ்பெக்குலேஷன் அவங்களா வெளியில கசிய விடுறாங்க, ஏற்படுத்துறாங்க. அது உண்மை இல்லை, உண்மைக்கு புறம்பானது. நாங்கள் முழு மூச்சாக உண்மையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஓரிரு நாட்களில் முடியும். தேங்க்யூ. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.